அப்புறம் பாண்டியராஜன். பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல, வழக்கம் போல். ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும். லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிட்டுருவான் அப்படின்ற மாதிரி பார்ப்பான் கொஞ்சம். ஏன்னா அவன் பெரிய மயிர் ஆக்சுவலாக. அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா நான் வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தான். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலாக ஏய் நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு. ஆக்சுவலாக சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. டேய் நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்த அம்பர்கட்டில் சொல்ல மாட்டேடா அப்படிம்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக புருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத ஆளுங்களும் உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடித்தவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துறது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே நெருங்கி இட் பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ. ஆக்சுவலி இல்லை நான் பேசுறது ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன் ஆக்சுவலாக. எங்கேயா போய் குதிச்சலாம் போல. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenureனா to hold tightly. ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம், தியேட்டருக்குள்ளே போகிறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored actually.